வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். கம்ப்யூட்டர் பேசிக்ல இருந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ கன்டினியூஸா பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்காக இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நியூ லேர்னர் புதுசா கம்ப்யூட்டர் கத்துக்கிறவங்களுக்கும் இந்த கிளாஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடான கோரல் டிரா, போட்டோஷாப் சாஃப்ட்வேர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிளாஸும் கன்டின்யூ ஆகும். அது கூடவே இந்த கிளாஸும் கன்டின்யூ ஆகும். தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. சிஸ்டம் ஆன் பண்ண உடனே வரக்கூடிய இந்த ஸ்கிரீன் டெஸ்க்டாப். ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த டிசைன் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சென்டர்ல ஒரு ஆரோ டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இது மவுஸ் பாயிண்டர். மவுஸ்ல 2 பட்டன் இருக்கு. லெஃப்ட்ல ஒரு பட்டன், ரைட்ல ஒரு பட்டன். ரைட் பட்டன் பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு டிஸ்ப்ளே ஆகும். மேல இருந்து கீழே மவுஸை மூவ் பண்ணி பர்சனலைஸ்ல மவுஸ்ல லெஃப்ட்ல ஒரு கிளிக் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் சூஸ் பண்ணிருக்கேன். அந்த டிசைன் தான் இங்க ப்ரிவ்யூ டிஸ்ப்ளே ஆகுது. ஒன்ஸ் நம்ம டிசைனை ஒரு கிளிக் பண்ணாலே அந்த டிசைன் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட்ல அப்ளை ஆயிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிருக்க ஸ்க்ரீன் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, டெஸ்க்டாப் வந்து பேக்ல இருக்கு. டெஸ்க்டாப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ஸ்க்ரீனை நம்ம 3 விதமா ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கப்புறம் டிசைன் நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படிங்கும்போது இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல 3 பட்டன் இருக்கு பாருங்க. இந்த இன்டு மார்க் தான் க்ளோஸ்க்கான பட்டன். ஃபர்தரா டிசைன் சேஞ்ச் பண்ணலனா டைரக்டா க்ளோஸ் பண்ணிடலாம். வேற டிசைன் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கோடு தான் மினிமைஸ்க்கான பட்டன். மவுஸ் பாயிண்ட்டை நான் கொண்டு போகும்போது அது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. அது நான் மினிமைஸ்ன்னு சொன்னேன். அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆச்சு. அந்த டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல் டிப். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்லயுமே டூல் டிப் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த டூல் டிப் ரீட் பண்ணாலே உங்களால எளிமையா அது என்ன நேம்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சில இடங்கள்ல அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதும் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதை மினிமைஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆகி இந்த டாஸ்க் பார்ல டிஸ்ப்ளே ஆகும். திரும்ப அந்த ஆப்ஷன்ல ஒரு கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் மேக்ஸிமைஸ் ஆயிடும். இந்த மினிமைஸ் பட்டனுக்கு பதிலா இந்த ஆப்ஷன்லயே மவுஸ் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் மினிமைஸ் ஆகும். எகைன் அதில் கிளிக் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் ஆகும். இப்ப இந்த ஆப்ஷன் தான் ஆக்டிவ்ல இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க்கு பேரு வந்து டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பார் இருக்க ஐகான்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஐகான்ல மட்டும் தான் கீழ ஒரு கிரே கலர் டாட் இருக்கு. அந்த டாட்ட வச்சு தான் இந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வேற டிசைன் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன மேக்ஸிமைஸ் பண்றேன். வேற டிசைன் சூஸ் பண்றேன். சென்டர்ல இருக்கக்கூடியது மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல 2 ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு, ஒரே நேரத்துல 3 ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் மட்டும் இல்லாம, இந்த பேக்கிரவுண்ட் ஆப்ஷன் மூலமா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியோ, இல்ல நம்மளுடைய ஃபோட்டோ கூட இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்ப டவுன்லோட்க்கான ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல ஆல்ரெடி சில டிசைன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டிசைன் சூஸ் பண்ணிட்டு, சூஸ் பிக்சர். இப்ப அந்த டிசைன் இங்க அப்ளை ஆயிருக்கு. இத மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா நமக்கு தெரியல. அந்த ஸ்க்ரீன மேக்ஸிமைஸ் பண்றேன். நெக்ஸ்ட் கீழ குடுத்திருக்க ஆப்ஷன் பாருங்க. சூஸ் எ ஃபிட் ஃபார் யுவர் டெஸ்க்டாப் இமேஜ். நம்ம சூஸ் பண்ண அந்த இமேஜ் ஸ்க்ரீன்ல எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் அப்படிங்கிறது அந்த டிசைன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஃபில் ஆயிடும். ஃபிட்ன்னு குடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய டிசைன் வந்து அந்த ஸ்க்ரீன்ல கரெக்ட்டா ஃபிட் ஆயிடும். இப்ப ஃபிட் சூஸ் பண்ணிருக்கேன். இங்கேயே ப்ரிவ்யூ நமக்கு தெரியுது. இத மினிமைஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்ப டெக்ஸ்ட் ஃபுல்லா தெரியுது. லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. இந்த மாரி இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷன்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த அதே தீம் நான் சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுறது எல்லாம் ஐகான்ஸ். இது டெஸ்க்டாப்ல இருக்கனால இத டெஸ்க்டாப் ஐகான் சொல்லுவோம். இந்த ஐகான்ஸ்ல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க ஐகான் பாருங்க. ஒரு இமேஜ் இருக்கு. கீழ டெக்ஸ்ட் இருக்கு. அடுத்ததுலே இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இருக்க ஐகான் பாருங்க. இங்கேயும் ஒரு இமேஜ் தெரியுது. அதுக்கு கீழ டெக்ஸ்ட் இருக்கு. பட் இடையில பாருங்க ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஐகான் டிஃபரெண்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இது ஒரு ஐகான். நியூ ஃபோல்டர்ன்னு அது நேம் இருக்கு. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிக் இருக்கு. இது ஒரு டிஃபரெண்ட்டான ஐகான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மத்த ஐகான்ஸ் எல்லாமே இந்த ஆரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுற இந்த 3மே சிஸ்டம் ஐகான். ஆரோ மாரி டிஸ்ப்ளே ஆகுறது அனைத்துமே ஷார்ட்கட் ஐகான். அடுத்து எல்லோ கலர்ல டிஸ்ப்ளே ஆகுறது ஃபோல்டர் ஐகான். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த டெஸ்க்டாப் எல்லாமே அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் கம்ப்யூட்டர்ல ஆக்டிவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் யூசர் நாம தான் கம்ப்யூட்டர் யூசர். நமக்கும் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸா இது வேலை செய்யும். அடுத்து கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரோகிராம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதோட ஷார்ட் ஃபார்ம் டாஸ். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்
ஒன்லி கேரக்டர் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இது 3 விதமா சொல்லலாம். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ், நான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எல்லாமே அது டெக்ஸ்ட் பேஸ்டா தான் இருக்கும். அதுக்குன்னு சில குறிப்பிட்ட கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்மளால பயன்படுத்த முடியும். அடுத்து கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதோட ஷார்ட் ஃபார்ம் GUI. இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஐகான்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் அண்ட் மெனூஸ். இதன் மூலமா இன்டராக்ட் பண்ற மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், மேக், விண்டோஸ். இது இல்லாம இன்னும் நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துலயும் நிறைய வெர்ஷன்ஸும் இருக்கும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 11. நான் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது 11 தான். அதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த 3 ஐகான் சிஸ்டம் ஐகான். இந்த ஐகான்ஸ் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது டெஸ்க்டாப்ல கிரியேட் ஆகும். இது நமக்கு டெஸ்க்டாப்ல தேவையில்லை அப்படின்னா இதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் ஐகான் பொறுத்த வரைக்கும் எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்ல தேவையா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்க்டாப்ல ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்கட் கிடைச்சிரும். ஒருவேளை நம்ம அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாட்டி தேவைப்படும் போது நியூவா ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது சாஃப்ட்வேருக்கு மட்டும் இல்ல, நம்ம கிரியேட் பண்ற ஃபைலுக்கும் ஷார்ட்கட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணது. இந்த ஃபைலுக்கு நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். அதுல ஒரு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். லாஸ்டா ஷோ மோர் ஆப்ஷன் கீழ இருக்கு பாருங்க, கிரியேட் ஷார்ட்கட். ஒருவேளை இந்த ஃபைல் வேற லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா அங்க ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி டெஸ்க்டாப்ல கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த லொகேஷன்லயும் நம்ம ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ஈஸியா ஓபன் பண்ண முடியும். பட் ஒரிஜினல் ஃபைல் வந்து கண்டிப்பா ஒரு லொகேஷன்ல சேவ் ஆகியிருக்கணும். ஒரிஜினல் ஃபைல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட்கட் ஃபைலை வச்சு அந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியாது. அடுத்து இந்த ஃபோல்டர் ஐகான் பாத்தீங்கன்னா நம்மளா கிரியேட் பண்றது. மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணும்போது நியூ, அதுக்கு இன்சைட் ஃபோல்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த ஃபோல்டர் நேமை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். SSUCAN கொடுக்குறேன். கீபோர்ட்ல என்டர் பிரஸ் பண்றேன். ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபோல்டர் எதற்காக கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஒரு டாக்குமெண்ட் ஃபைலா இருக்கலாம். அதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணுவோம், ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம், டிராயிங் கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே வேற வேற சாஃப்ட்வேர்ல நம்ம பண்ணுவோம். அந்த ஃபைல் எல்லாம் நார்மலா நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் எங்க இருக்கோ அந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். அதற்கு பதிலா நமக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு இன்சைட் அந்த ஃபைல ஸ்டோர் பண்ணும்போது, அது எளிமையா மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த காரணத்துக்காக நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம, ஒரே கேட்டகரி ஃபைல்ஸ ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணலாம். இப்ப டாக்குமெண்ட் மட்டும் தனியா ஒரு ஃபோல்டர், அக்கவுண்ட் சம்பந்தமானது மட்டும் தனியா ஒரு ஃபோல்டர், டிராயிங் மட்டும் தனியா ஒரு ஃபோல்டர். இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரிஸ்ல ஃபைல சேவ் பண்றதுக்கு தனித்தனி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெஸ்க்டாப்ல இருக்கிறது இந்த டாஸ்க் பார். இதுல டிஸ்ப்ளே ஆகுறது எல்லாமே டாஸ்க் பார் ஐகான்ஸ். இது ஸ்டார்ட் பட்டனுக்கான ஐகான். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், இல்ல வெப்சைட்ஸ் இதெல்லாமே நம்ம இந்த இடத்துல பின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரீசென்ட் நம்ம என்ன ஃபைல் யூஸ் பண்ணுவோம் அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஆல் ஆப்ஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம சிஸ்டத்துல என்ன இருக்கோ, அதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்கலாம், வெப்சைட் நம்ம ஏதாவது ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது இருக்கலாம். அது எல்லாமே இந்த இடத்துல அல்பாபெட் ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் இல்ல அப்படிங்கும்போது, நம்ம இந்த ஆல் ஆப்ஸ கிளிக் பண்ணி தான் அதுக்கு இன்சைட் போயிட்டு தான் சாஃப்ட்வேர்ஸ ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். வேர்ட்க்கான ஷார்ட்கட் பாருங்க, டெஸ்க்டாப்லயும் இல்ல, டாஸ்க் பார்லயும் இல்ல. இந்த இடத்துல நான் வேர்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இப்ப இதற்கான ஷார்ட்கட் வந்து எனக்கு இந்த டாஸ்க் பார்லயே தேவை. இந்த சர்ச்ல போயிட்டு வேர்ட் சர்ச் பண்றேன். வேர்ட் அப்ளிகேஷன் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இதுல ரைட் கிளிக் பண்ணி பின் டூ டாஸ்க் பார் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது, இந்த டாஸ்க் பார்ல வேர்ட்க்கான ஷார்ட்கட் கிரியேட் ஆயிடும். டாஸ்க் பார் நமக்கு ஒருவேளை தேவையில்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்பின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல பின் பண்ணி வச்சிருக்கேன். அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட்ன்னு காமிக்குது. ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க வேர்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துலயே நமக்கு தேவையில்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைட் கார்னர்ல டேட் அண்ட் டைம் டிஸ்ப்ளே ஆகும். நான் லேப்டாப் கனெக்ட் பண்ணிருக்கனால இந்த இடத்துல சார்ஜ் எவ்வளோன்னு டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து ஸ்பீக்கருக்கான ஆப்ஷன் இருக்கும். இன்டர்நெட்கான ஆப்ஷன். இந்த இடத்துல லாங்குவேஜ்ல UK அண்ட் US ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாம நம்ம தமிழ் சாஃப்ட்வேரோ இல்ல வேற லாங்குவேஜ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். அந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.